ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய 25 சென்டென்சஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ எப்படி உணர்கிறாய், நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. ஹவு டு யூ ஃபீல், ஹவு டு யூ ஃபீல், நீ எப்படி உணர்கிறாய். நெக்ஸ்ட் ஒன், இது உங்கள் புத்தகமா, இது உங்கள் புக்கா, எப்படி கேட்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளை நம்ம டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷில் கேட்டு கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு கஷ்டமாகவே தெரியாதுங்க. இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் திஸ் யுவர் புக், இஸ் திஸ் யுவர் புக், இது உங்கள் புத்தகமா. இப்போ இது அவனுடைய புத்தகமா, இது அவன் புத்தகமா, எப்படி கேட்கலாம். இஸ் திஸ் ஹிஸ் புக், இஸ் திஸ் ஹிஸ் புக், இது அவனுடைய புத்தகமா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவ முடியுமா. நம்ம பொலைட்டாக கேட்குறோம் பார்த்தீங்களா, எனக்கு உதவ முடியுமா. மே யூ ஹெல்ப் மீ, மே யூ ஹெல்ப் மீ. இப்போது நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்படி கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவ முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உங்கள் உதவி தேவை. மற்றவங்க கிட்டே கேட்போம் பார்த்தீங்களா, எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை அப்படின்ட்டு. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஐ நீட் யுவர் ஹெல்ப், ஐ நீட் யுவர் ஹெல்ப், எனக்கு உங்கள் உதவி தேவை. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதை பூட்டிட்டீங்களா, அதாவது நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம். டிட் யூ லாக் இட். நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதுக்காக வீட்டை லாக் பண்ணியிருப்போம். ரொம்ப தூரம் வந்த பிறகு மறுபடியும் கேட்போம், வீட்டை லாக் பண்ணிட்டீங்களா, ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா. டிட் யூ லாக் இட். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி வந்த, நீ எப்படி வந்த. ஹவு டிட் யூ கம், ஹவு டிட் யூ கம், நீ எப்படி வந்தாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போது வந்தாய், நீ எப்போது வந்தாய். when did you come, when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். did you come எல்லாருமே சேர்ந்து பேசலாமா. when did you come, நீ எப்போது வந்தாய். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போகிற. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வி தான். நீ எங்கே போகிற, அடிக்கடி நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, நீ எங்கே போகிற. வேர் டு யூ கோ, வேர் டு யூ கோ, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வேர் டு யூ கோ, நீ எங்கே போகிற. இப்போ நீ எப்படி போகிற, இதை எப்படி கேட்கலாம். நீ எப்படி போகிற, பைக்லையா, பஸ்லையா, ட்ரெயின்லையா, எப்படி கேட்கலாம். நீ எப்படி போகிறாய். ஹவு டு யூ கோ, ஹவு டு யூ கோ, நீ எப்படி போகிறாய். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேணும். வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட், என் கூட சேர்ந்து பேசுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி தமிழில் கேள்வி கேட்கும் போது இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம தமிழில் பேசக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸை நம்ம டெய்லி பேசி பேசி இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷுங்கிறது கஷ்டமாகவே தெரியாதுங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு என்ன வேணும். வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட். நெக்ஸ்ட் ஒன், செய்வதற்கு முன்பு யோசி. பெரியவங்க நிறைய டைம் நம்மகிட்ட சொல்லுவாங்க, செய்கிறதுக்கு முன்னாடி யோசி, செய்கிறதுக்கு முன்னாடி யோசின்னு சொல்லுவாங்கல்ல. திங்க் பிஃபோர் டூ, திங்க் யோசி, பிஃபோர்னா முன்பு, டூ அப்படின்னா செய். செய்வதற்கு முன்பு அப்படின்னா பிஃபோர் டூ அப்படின்னு அர்த்தம். செய்வதற்கு முன்பு யோசி அப்படின்னா திங்க் பிஃபோர் டூ. நெக்ஸ்ட் ஒன், யாருன்னு பாரு. அங்கே தூரத்தில் யாரோ வர்றாங்க, எனக்கு சரியாக அடையாளம் தெரில, யாருன்னு பாரு. அல்லது வீட்டுக்கு வெளில யாராவது நம்மளை கூப்பிடுவாங்க, வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, யாருன்னு பாரு. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. லுக் ஹூஸ் இட், லுக் ஹூஸ் இட், யாருன்னு பாரு. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. சாப்பாடு சாப்பிட்டுக்கு இருப்போம், கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம்ல. பிரிங் சம் மோர், பிரிங் சம் மோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷுட் ஹாவ், உட் ஹாவ், குட் ஹாவ், இந்த 3 கான்செப்டில் வீடியோஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த 3ஐயும் பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் எல்லாருமே பாருங்கள், அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நான் போக வேண்டும், எப்படினாலும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அதை. ஐ ஷுட் கோ, ஐ ஷுட் கோ. ஷுட் அப்படின்னா தமிழில் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் ஷுட் வச்சு நீங்கள் பேசலாம். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் போகணும், ஐ ஷுட் கோ,
ஐ ஷுட் கோ. இப்போ நான் சாப்பிட வேண்டும் அப்படின்னா ஐ ஷுட் ஈட். ஐ ஷுட் ஈட். நான் படிக்க வேண்டும் அப்படின்னா ஐ ஷுட் ஸ்டடி. ஐ ஷுட் ஸ்டடி. நீங்கள் இதை இப்படி கூட சொல்லலாம், ஐ ஹாவ் டு ஸ்டடின்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு ஷுட்டுக்கும் ஹாவ் டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், நான் கட்டாயமாக போக வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, கட்டாயமாகன்னு சொல்லி நீங்கள் ஒரு அழுத்தி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை பேசுகிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஐ மஸ்ட் கோ. ஐ மஸ்ட் கோ. மஸ்ட் அப்படின்னா கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்பை பயன்படுத்துங்க. ஐ மஸ்ட் கோ, நான் கட்டாயமாக போக வேண்டும். ஐ மஸ்ட் டூ, நான் கட்டாயமாக செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் வாக், நான் கட்டாயமாக நடக்க வேண்டும். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக டெய்லி நடக்க சொல்லியிருக்காங்க. ஐ மஸ்ட் வாக் எவ்ரிடே, நான் கட்டாயமாக தினமும் நடக்க வேண்டும். புரிஞ்சா? ஷுட் அப்படின்னா வேண்டும், மஸ்ட் அப்படின்னா கட்டாயமாக வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் கட்டாயமாக ஆங்கிலம் பேச வேண்டும். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், அது உண்மையா? அவன் சொல்கிறது அது உண்மையா? இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? அது உண்மையா? நெக்ஸ்ட் டைம் அடுத்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அடிக்கடி கேட்போம் பார்த்தீங்களா? அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் டைம் என்னால் சமாளிக்க முடியும். என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு தைரியமாக சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்னால் சமாளிக்க முடியும். ஐ கேன் மேனேஜ். ஐ கேன் மேனேஜ், என்னால் சமாளிக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நீங்கள் இங்கே தங்கலாம். நீங்கள் இங்கே தங்கலாம். யூ மே ஸ்டே ஹியர். யூ மே ஸ்டே ஹியர், நீங்கள் இங்கே தங்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே தங்கலாமா? நீங்கள் இங்கே தங்கலாமா எப்படி கேட்கலாம்? இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், சாப்பாடு கொண்டு வா. பிரிங் த ஃபுட். பிரிங் த ஃபுட், சாப்பாடு கொண்டு வா. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது நினைவு இருக்கா? உங்களுக்கு அது நினைவு இருக்கா? டிட் யூ ரிமெம்பர் இட்? டிட் யூ ரிமெம்பர் இட்? நெக்ஸ்ட் டைம் நீ தகுதி இல்லாதவன். யூ ஆர் அன்ஃபிட். யூ ஆர் அன்ஃபிட். நெக்ஸ்ட் டைம் எனக்கு உறுதியாக தெரியலை. எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னா ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர், எனக்கு உறுதியாக தெரியல. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். எனக்கு உறுதியாக தெரியும். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.